ஹலோ மக்களே, நம்ம டியூக்கில் 5000 கிலோமீட்டர்ல கம்பி தெரிகிற அளவுக்கு டயர் தேஞ்சிருச்சு. என்னடா சாட் ஜிபிடியில் கேட்டால் மெட்சிலர் வந்துட்டு சாஃப்ட் ரப்பர் காம்பவுண்ட் இருக்கிற டயராக, அது ஹிமாச்சல் ரோடுக்குலாம் செட் ஆகாதுன்னு சொன்னிச்சு. என் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீயே ஒரு நல்ல டயராக சஜஸ்ட் பண்ணுனேன். அது சிஎச் ஜூம் ராட் X1 வந்துட்டு எனக்கு ப்ரிஃபர் பண்ணிச்சு. நம்ம ஸ்டிக்கர் கடைக்கு பக்கத்துலேயே சிஎச் செல்லர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டால் 2 நாளில் டயரை பிடிச்சி கொடுத்துட்டு எனக்கு கால் அடித்தார். டயர் வந்துருச்சு, வாப்பா தம்பியை வந்து வாங்கிக்கேன்னு. இது மைலேஜும் நல்லா கொடுக்குமா, லாங் லைஃப்பும் வருமா. நான் ஃபுல்லாக வந்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு தான் ஆர்டர் போட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் டயரை பற்றி. அதுக்கப்புறம் நேராக பைக்கை கொண்டு போய் பேர்ன் அவுட் போட ஆரம்பிச்சிட்டேன். என்ன இருந்தாலும் இது பைக்கர்ஸோட சடங்கு சம்பிரதாயம் இல்லை, என்ன சொல்கிறீங்க? டயர் மாற்றுறதுனால பழைய டயரை பேர்ன் அவுட் போட்டு தானே போகணும். அதனால் மெட்சிலர் டயரை எவ்வளோக்குள்ள தேய்க்க முடியுமோ அவ்வளோக்குள்ள தேய்ச்சிட்டேன். ரைட்டு லெஃப்ட்டு எல்லா பக்கமும் கம்பி வெளியே வந்துருச்சு. அப்புறம் தேர்டு சர்வீஸ் பாக்கி இருந்துச்சு. சரி, ஷோரூம்லேயே போயிட்டு டயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நேராக பைக்கை ஷோரூம் எடுத்துகிட்டு போனேன். ஷோரூமில் பெடாக் ஸ்டாண்டில் போட்டு பைக்கை ஏற்றிட்டு சர்வீஸ் கிட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அண்ணன் சைடில் சர்வீஸும், இன்னொரு அண்ணன் பின்னாடி டயரையும் கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதான், அதனால நான் 1-2 வீடியோ தான் எடுத்தேன், அதை மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் வெளியில் போயிட்டு ஒரு ஆனிமே டியூக் வந்துருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஷோரூமில் இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து சிரித்தாங்க. என்னடான்னு கேட்டால், இதை என் கையில் கொடுத்து இதை பாரு அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்ட்டு பிரேக்கை பிடிச்சி அவளை தேய்ச்சி வச்சுருக்கேன், அதையும் மாற்றிருந்தாங்க. அப்புறம் டயரையும் பிரேக் பேடையும் மாற்றிட்டு பில்லை என் கையில் கொடுத்தாங்க. அது 5K வந்துருச்சுங்க. என்னடான்னு பார்த்தா 2.7Kக்கு பிரேக் பேட் மட்டும். சரி, டயரை மாற்றணுன்னு பைக் பார்க்க நல்லா இருந்துச்சு. கிரிப் ரிவ்யூ வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் தரேன். பாய்.